மீனம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய கனவுகள் அனைத்துமே தள்ளி போனது. ஆனால் நீங்கள் எதிர்பார்த்திருக்க கூட மாட்டீங்க. நம்முடைய கனவு வாழ்க்கை நம்மளுடைய கையை விட்டு தள்ளி போகும். நம்ம நினைக்காததெல்லாம் நம்முடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும் என்று நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து விட்டது என்றுதான் கூற வேண்டும். மீனம் ராசியினர் எப்போதுமே கற்பனை வளமும் உயர்ந்த லட்சிய கனவும் கொண்ட ஒரு மனிதர்களாகத்தான் வாழ்க்கைக்குள்ள எப்போதுமே நீங்கள் இருந்து கொண்டுமே தான் இருப்பீர்கள். ஆனால் உங்களின் பாக்கியஸ்தான மற்றும் லாபஸ்தான கிரகங்களின் வக்ர ஓட்டத்தால் உங்களின் லட்சிய கனவுகள் அனைத்துமே கால தாமதமாகி கொண்டு அல்லது தள்ளி போய் கொண்டுமே தான் இருந்தது. வாழ்க்கைக்குள்ள நீங்க எது பண்ணணும் எது பண்ணக்கூடாது என்று உங்களுக்குன்னு சில முடிவுகளை நீங்க எடுத்திருந்திருப்பீங்க. அது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்க கையை விட்டு தள்ளி போய் கொண்டே தாங்க இருக்கும். ஆனா அது எதுவுமே உங்களுக்கு ஆரம்பத்துல தெரியாது. ஆரம்பத்துல எல்லாமே நல்லதாகவே நடப்பது போலவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ஆனால் காலங்களும் நேரங்களும் மாற மாற அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேவையில்லாத கஷ்டங்களையும் தேவையில்லாத கவலைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருந்தது. உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்று நமக்கு நல்லது நடக்கும், நாளை நமக்கு நல்லது நடக்கும் என்று நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த உயர்கல்வி, சொந்த தொழில்கள், வெளிநாட்டுக்கான பயணங்கள் போன்ற உயரிய கனவுகள் அனைத்துமே இழுப்பறியாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீடித்து கொண்டே தான் இருந்தது. இன்னைக்கு நடக்கும், நாளைக்கு நடக்கும், இந்த ஒரு நாள் நம்ம வெளிநாட்டுக்கு போயிடலாம், இந்த ஒரு நாள் நம்ம தொழிலை ஆரம்பித்து விடலாம் என்றெல்லாம் நீங்க பணத்தை சேமித்து வைத்திருப்பீங்க. ஆனா அந்த ஒரு பணம் கொஞ்சம் கொஞ்சமா செலவுகளுக்காகவும் யாராவது உங்களிடம் பணத்தை வாங்கிட்டு செல்லக்கூடிய அனுபவங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து கொண்டுமே தாங்க இருக்கும். அது இன்னமும் உங்களுடைய மனதுக்குள்ள ஏற்பட்டு அது மிகப்பெரிய ஒரு வேதனையையும் மிகப்பெரிய ஒரு கவலைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். மற்றவர்கள் மிக எளிதாக தங்களின் இலக்குகளை அடையும் போது நீங்கள் மட்டும் ஏன் இவ்வளவு போராட்டங்களை சந்திக்க வேண்டும் என்ற ஒரு விரக்தி உங்களுடைய மனதை ஆட்கொண்டு கொண்டுமே தான் இருக்கும். மற்றவனுடைய வாழ்க்கையில அவனுக்குன்னு எதுவுமே இருக்காது, அவனுக்கு பேக்ரவுண்ட்ல சப்போர்ட் கூட இருக்காது. ஆனா எனக்கு எல்லாமே இருக்கு, இருந்தாலும் நான் பிடித்ததையும் நான் நினைத்ததையும் என்னால ஏன் பண்ண முடியல, நான் எது செய்தாலும் அதுல ஏன் தவறுகள் ஆனது நடக்கு என்று உங்களுடைய மனதுக்குள்ள அவ்வளவு கேள்விகளானது உங்களுடைய மனதுக்குள்ள ஓடிக்கொண்டே தங்க இருக்கும். இரண்டாவதா நீங்க வாய்ப்பை இழந்திருப்பீங்க. 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் ஏற்பட்ட தடைகளினால் உங்களின் வாழ்வையே மாற்றியமைக்கக்கூடிய நீங்கள் பல வருடங்களாக காத்து கொண்டிருந்த ஒரு மாபெரும் வாய்ப்பு இறுதி நடியில் உங்களை விட்டு பறிப்பாகவா ஆரம்பிக்கும். அது நீங்கள் நினைத்ததை விட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள போதுமான அளவுக்கு நன்மைகளை, போதுமான அளவுக்கு வித்தியாசமான சில சூழல்களையும் உங்களுக்குள்ள ஏற்படுத்தி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். அனைத்து தகுதிகளும் உங்களுக்கு இருந்தும் கடைசி நிமிடத்தில் ஏற்பட்ட ஒரு சிறிய சதியாலையோ அல்லது துரதிருஷ்டத்தாலேயோ அந்த ஒரு வாய்ப்பு வேறு ஒருவர் கைக்கு செல்ல ஆரம்பித்திருக்கும். ஆனால் நீங்கள் நினைத்து பார்த்திருக்க மாட்டீங்க, அந்த ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்த அது எந்த அளவுக்கு நன்மைகளாக நான் பயன்படுத்தியிருப்பேன். ஆனா எனக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்பு யாருன்னே தெரியாத ஒருத்தன், அந்த ஒரு வேலையை பற்றி எதுவுமே அவனுக்கு எதுவுமே தெரியாது, எந்த விதமான எண்ணங்களுமே அவனுக்குள்ள கிடையாது. அவனுக்கு கொடுக்கிறார்களே ஆனா எனக்கு கொடுக்க மாடிக்கிறார்களே என்கிற மாதிரியான சின்ன சின்ன கவலைகள் உங்களுக்குள்ள இருந்து கொண்டுமே தான் இருக்கும். இலக்கிற்கு மிக அருகில நீங்க சென்றிருப்பங்க. வெற்றி கோட்டையை தொடக்கூடிய நேரத்துல விழுந்த அந்த ஒரு அடி உங்களின் அத்தனை நம்பிக்கைகளையும் கோட்டையாக கட்டிய கனவுகளையும் ஒரே நாளில் நொறுக்கி போட்டது. அது இன்னமும் உங்களுக்குள்ள இருந்த கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டே தங்க இருந்தது. அடுத்ததான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களுடைய மன அழுத்தங்கள், ராசிநாதன் குருவின் பலவீனத்தாலும் 5ஆம் வீட்டில் ராகுவின் ஆதிக்கத்தாலும் நீங்கள் கடுமையான மன அழுத்தத்திற்கு ஆளாக்கப்பட்டீங்க. வெளியில் பார்க்கும் போது சாதுக்களை போல சிரித்த முகத்தோடு கவலையே இல்லாத மனிதனைப் போல வலம் வந்து கொண்டிருந்தாலும் உள்ளுக்குள்ள ஒரு எரிமலையை வெடித்து கொண்டும் இருந்தது. ஆனால் அது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த ஒரு எரிமலையில எந்த அளவுக்கு கோபங்கள் இருக்கிறது, எந்த அளவுக்கு மனதுக்குள்ள ஆசைகளை அடக்கி வைத்து கொண்டு இருக்கிறது என்ற ஒரு எரிமலை அது உங்களுக்கு மட்டுமே தெரிந்த ஒரு எரிமலையாகவே இருக்கும். தேவையற்ற பயம், குழப்பம், எதிர்காலத்தை பற்றிய கவலைகள் அனைத்துமே உங்களுடைய மனதை வாட்டி வதைத்தது. நம்ம என்ன பண்ண போறோம், நமக்குள்ள ஐடியா இருக்கு, இருந்தாலும் அதை ஒழுங்கா பண்ண முடியல. தொழிலும் நம்ம என்ன தொழில் பண்ணலான்னு ஐடியாவும் இருக்கு, அதையும் நமக்கு பண்றதுக்கான நமக்கான ஒரு வாய்ப்பும் கிடைக்க மாட்டேங்கி அப்படின்னு மனதுக்குள்ளேயே நீங்கள் அனைத்தையும் நினைத்து கொண்டு இருந்த நாட்கள் தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிகம். இரவில் தூக்கமில்லாமலும் யாரிடமும் நம்முடைய கஷ்டங்களை பகிர்ந்து கொள்ள கூட முடியாமலும் உள்ளுக்குள்ளேயே புதைத்து வைத்து அந்த ஒரு பாரம் உங்களை நரக வேதனைக்கு உள்ளாக்கியது என்றுதான் கூற வேண்டும். இந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சின்ன சின்ன விஷயங்கள் இன்னும் நடந்து கொண்டே தாங்க இருக்கு. இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை மட்டும் நீங்க நிச்சயமா கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். மறக்காம மீனம் ராசி அன்பர்களாக நீங்கள் இருந்தீர்கள் என்றால் மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே தாங்க இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு மீனம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பது நடக்க ஆரம்பிக்கும்.
கடன் சுமையானது குறைக்கப்படும். 6ஆம் வீடான ருண ரோக சத்ருஸ்தானம் பலம் பெறுவதால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களை தூங்க விடாமல் வாட்டி வதைத்த வட்டி மேல் வட்டியாக ஏறி உங்களை வாட்டி வதைத்த கடன் பிரச்சனைகள் அனைத்தும் இனிமே ஒரு முடிவுக்கு வந்துவிடும். புதிய வருமான வாய்ப்புகள் மூலமும் எதிர்பாராத பூர்வீக சொத்து லாபங்கள் மூலமும் கணிசமான ஒரு தொகை உங்களுடைய கைக்கு வந்து சேரக்கூடிய ஒரு வாய்ப்பும் இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வர ஆரம்பிக்கும். அதை கொண்டு நீண்ட நாட்களாக உங்களை அச்சுறுத்தி வந்த பழைய கடன்களை நீங்க ஒட்டுமொத்தமா அடைத்து முடிப்பீங்க. கடன்காரர்களின் நெருக்குதல்கள் ஒளிந்து நீங்கள் நிம்மதி பெருமூச்சு விடும் காலம் இதுவாகத்தான் உங்களுக்குள்ள இருக்கும். கடன் இல்லாத வாழ்வே மகா வாழ்வு என்பதை நீங்கள் முழுமையாக உணர்ந்திருப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே சரியாக ஆரம்பிக்கும். நீங்கள் நினைத்ததை விட உங்களுடைய வாழ்க்கை போதுமான அளவுக்கு உங்களுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிகரிக்கும். 9ஆம் வீடான பாக்கியஸ்தானம் முழுமையாக மலர்வதால் அதிர்ஷ்ட தேவதை உங்களுடைய கதவை தட்டப்போகிறது. உங்களின் உழைப்பிற்கு அப்பாற்பட்டு எதிர்பாராத மாபெரும் வாய்ப்புகளும் புதிய தொழில் தொடங்குவதற்கான முதலீடுகளும் உத்தியோகத்துல பெரிய பொறுப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்புகளும் இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரவும் ஆரம்பிக்கும். இது நமக்கு கிடைக்குமா என்று நீங்கள் வியந்த விஷயங்கள் அனைத்தும் பிரபஞ்சத்தின் பேராற்றலால் மிக எளிதாக உங்களுடைய கைகளில் வந்து சேரவும் ஆரம்பிக்கும். இது மிகப்பெரிய அளவுல உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை தேடி கொடுக்கும். துரதிர்ஷ்டங்களின் நிழல் விலகி புதிய வாய்ப்புகளின் ஒளி உங்களுடைய வாழ்வை ஒளிரச் செய்யும். பொன்னான ஒரு காலகட்டம் இதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். இது இன்னமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதையும் நல்ல ஒரு பெயரையும் உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஒரு பொற்கால மாற்றமும் இனிமே வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்குள்ள உருவாகவும் ஆரம்பிக்கும். மீனம் ராசியினரின் லக்னமும் அதன் அதிபதியான குரு பகவானும் தங்களின் முழுமையான ராஜயோக ஆற்றலை வெளிப்படுத்த தொடங்குவதால் உங்களுடைய வாழ்வில் மிக உன்னதமான பொற்காலம் இதோ அதிகாரப்பூர்வமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தொடங்க போகிறது. இதுவரை நீங்கள் அனுபவித்த அத்தனை கஷ்டங்களும் கண்ணீர் துளிகளும் முடிவுக்கு வந்து உங்களுடைய வாழ்க்கை புத்தகம் ஒரு புதிய தங்க பக்கத்தை திறக்கிறது. இனிமே நீங்க தொட்டதெல்லாம் பொன்னாகும், நினைத்ததெல்லாம் நடக்கும். பொருளாதாரம், குடும்பம், தொழில், ஆன்மீகம் என வாழ்வின் அனைத்து தளங்களையும் நீங்கள் சிகரத்தை தொட்டு உங்களுடைய வாழ்க்கை அசாத்திய வளமும் பொலிவும் நிறைந்ததாக மாறப்போவது நிச்சயமாக உறுதி. இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்களில் தான் நடக்கும். இது நடந்து மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். மீனம் ராசியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதுவும் நெருக்கமானவர்களுடன் மனம் விட்டு பேசி மகிழக்கூடிய ஒரு காலம் இதுவாகத்தான் இருக்கும். இதுவரை யாரிடம் பேசுவது, எப்படி பேசுவது என்று தெரியாமல் இருந்த உங்களுக்குள்ள இனிமே எல்லாமே நல்ல ஒரு விதத்துல நடக்க ஆரம்பிக்கும். வித்தியாசமான சிந்தனைகள் உங்களுடைய மனதிற்குள் உண்டாகவும் செய்யும். இழுப்பறியான காரியங்கள் நிறைவுக்கு வந்து போதுமான அளவுக்கு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்துவிடும். வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கும். திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுக்களை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பெற்றுக்கொள்வீங்க. அந்த அளவுக்கு வாழ்க்கையில நல்ல ஒரு நிலைமைக்கும் நீங்க தள்ளப்படுவீங்க. போட்டி சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிகரிக்கும். வழக்குகள்ல எதிர்பார்த்த முடிவுகள் கிடைத்து நல்ல ஒரு நிலைமைக்கும் நீங்க வந்து விடுவீங்க. அந்த அளவுக்கு பெரிய பெரிய மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கா இல்லையா என்பதை நீங்க கவனமா பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மீனம் ராசியில இருக்கக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிந்தனைகள் எல்லாமே மேம்பட்டுவிடும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபங்கள் அதிகரித்துவிடும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முடிவுகள் கிடைத்து இன்னும் நல்ல ஒரு நிலைமைக்கும் நீங்க தள்ளப்படுவீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே நல்லதாகவே நடக்கும். இதெல்லாம் நடக்கா இல்லையா என்பதை மட்டும் நீங்க கவனமா பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு மட்டும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே தான் நடக்கும். நன்றி, வணக்கம்.